அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமத்துவம் பெறுதல். 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 51 வினாக்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லைன் பை லைனாக ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நீங்கள் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த லெசனை நீங்கள் சீக்கிரம் பார்க்கலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பாபா சாஹேப் என்று அழைக்கப்படுபவர் யார்? பாபா சாஹேப் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் எம்ஏ பட்டத்தை பெற்ற ஆண்டு என்ன? அம்பேத்கர் எம்ஏ பட்டத்தை பெற்ற ஆண்டு என்ன? 1915. கீழ்கண்டவற்றுள் அம்பேத்கர் பற்றி சரியானது எது? அவர் ஒரு இந்திய சட்ட நிபுணர், அவர் ஒரு பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதி. ஸோ எல்லாமே சரியாக பொருந்தது. அம்பேத்கர் லண்டன் பொருளாதார பள்ளியில் எந்த பட்டத்தை பெற்றார்? அம்பேத்கர் லண்டன் பொருளாதார பள்ளியில் எந்த பட்டத்தை பெற்றார்? ஆன்சர் டிஎஸ்சி. ஓகேங்களா? டிஎஸ்சி பட்டத்தை பெற்றிருக்காரு. அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச் பட்டத்தை பெற்ற ஆண்டு என்ன? அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச் பட்டத்தை பெற்ற ஆண்டு என்ன? 1927. தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார்? தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார்? 27 ஆண்டுகள். 27 ஆண்டுகள். இனவெறிக்கு முடிவு கட்டியவர் யார்? இனவெறிக்கு முடிவு கட்டியவர் யார்? நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா. தென்னாப்பிரிக்காவில் உலகளவில் அமைதி நிலவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தவர் யார்? தென்னாப்பிரிக்காவில் உலகளவில் அமைதி நிலவணும் அப்படிங்கிறதும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தவர் யார்? நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்து விடுதலையான ஆண்டு என்ன? நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்து விடுதலையான ஆண்டு என்ன? 1990. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என கருதப்படுபவர் யார்? இந்திய அரசியலமைப்பின் தந்தை என கருதப்படுபவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 1990ஆம் ஆண்டு. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் யார்? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் யார்? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக இருந்தவர் யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக இருந்தவர் யார்? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். தீண்டாமை ஒழிப்பு பற்றிய ஷரத்து எது? தீண்டாமை ஒழிப்பு பற்றிய ஷரத்து எது? ஷரத்து 17. ஷரத்து 17. பாலின பாகுபாடு என்பது இந்தியாவில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையே நிலவுவதை குறிப்பது எது? பாலின பாகுபாடு என்பது இந்தியாவில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையே நிலவுவதை குறிப்பது எது? கல்வி, பொருளாதாரம், அரசியல் சமத்துவமின்மை. இதை வச்சு தான் நம்ம பாகுபாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். ஓகேவா? நம்ம அனைத்தும் சரி. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என கூறும் ஷரத்து எது? சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிற ஷரத்து எது? ஷரத்து 14. ஷரத்து 14. கீழ்கண்டவற்றில் சரியானது எது? பாலின விகிதம் 2011. ஓகேங்களா? ஸோ 1000 ஆண்கள் அப்படி அந்த கணக்கு தான். ஓகேவா? ஸோ நீலகிரி 1041 பேர் இருக்காங்க. தஞ்சாவூரில் 1031, நாகப்பட்டினத்தில் 1025, தூத்துக்குடியில் 1024. ஓகேங்களா? ஸோ இது பாலின விகிதம் அதிகமாக இருக்கிறது 2011 கணக்கெடுப்பின்படி. இதில் சரியானது அப்படின்னா அனைத்தும் சரிதான். இதுவே பாலின விகிதம் குறைவு 2011 கணக்கெடுப்பின்படி அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் 954, தருமபுரி 946, கிருஷ்ணகிரி 956, ராமநாதபுரம் 977. 1000 ஆண்களுக்கு பெண்களோட விகிதம். ஓகேங்க? அப்போ இதுலேயும் எல்லாம் சரியாக இருக்குது. ஓகேவா? கீழ்கண்டவற்றுள் எழுத்தறிவு விகிதம் அதிகம் 2011 கணக்கெடுப்பின்படி எதில் அதிகமாக இருக்குது?
ஸோ சென்னையில் 90.18, தூத்துக்குடியில் 86.16, நீலகிரியில் 85.20, கன்னியாகுமரியில் 91.75. ஸோ எல்லாமே சரியாக இருக்குது. ஓகேங்களா, இது வந்து எழுத்தறிவு விகிதம் அதிகம் உள்ள மாவட்டங்கள். இதுவே எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து அரியலூர் 71.34% கொடுத்துருக்காங்க, சரியானது. கிருஷ்ணகிரி 71.46 சரியானது. தருமபுரி 68.54% சரியானது. விழுப்புரம் 71.88% சரியானது. அப்போ இதுலேயும் அனைத்தும் சரி. மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு எது? மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு 15 கீழ் 1. ஓகேங்களா, 15(1). பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது எது? பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது திரைப்படங்களில், விளம்பரங்களில், தொலைக்காட்சி தொடர்களில். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர் யார்? இந்தியாவில் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினவர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு என்ன? அப்துல் கலாம் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு 1997. அப்துல் கலாம் அவர்களின் முக்கியமான நூல்கள் எது? அப்துல் கலாம் அவர்களோட முக்கியமான நூல்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா எல்லாமே அவருடைய நூல்கள் தான். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார்? இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். விஸ்வநாதன் ஆனந்த் சதுரங்க போட்டியில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற ஆண்டுகள் என்ன? விஸ்வநாதன் ஆனந்த் சதுரங்க போட்டியில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற ஆண்டு என்ன? 2000, 2007, 2008, 2010, 2012 ஆண்டுகளில் ஒரு சாம்பியன் பட்டத்தை வாங்கியிருக்காரு. அனைத்தும் சரி. விஸ்வநாதன் எந்த வயதில் உலக இளைஞர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார்? விஸ்வநாதன் ஆனந்த் எந்த வயதில் உலக இளைஞர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார்? 14வது வயதில். விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார்? விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார்? 1988. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் நபர் யார்? ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் நபர் யார்? விஸ்வநாதன் ஆனந்த். விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஆண்டு பத்மபூஷன் விருது பெற்றார்? விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஆண்டு பத்மபூஷன் விருது பெற்றார்? 2007ஆம் ஆண்டு. 2008ஆம் ஆண்டில் பிரான்சின் கேன்ஸ் நகரில் பாலைஸ் தேஸ் விழா போட்டியில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? செல்வி சே இளவழகி. அப்துல் கலாம் தனது பள்ளிப்படிப்பை எங்கு முடித்தார்? ராமநாதபுரம். 2016ஆம் ஆண்டு ரியோ பாராலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் D42 போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? 1.89 மீட்டர் உயரம் பாஞ்சார். யார்? மாரியப்பன் தங்கவேலு. பொறுத்துக. அப்துல் கலாம் எந்த ஊர்? ராமேஸ்வரம். சே இளவழகி சென்னையை சேர்ந்தவங்க. மாரியப்பன் சேலத்தை சேர்ந்தவர். விஸ்வநாதன் ஆனந்த் சென்னையை சேர்ந்தவர். அடுத்து புக் பேக் கொஷின் பார்க்கலாம் டைரெக்டாக. பின் வருவனவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல? புவியியல். அப்போ சமூகமயமாக்கல், பொருளாதார நன்மைகள், அதிகாரத்துவ ஆளுமை எல்லாமே பாரபட்சம் பார்க்கறதுக்கான காரணங்கள். பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது எதை? பாலின பாகுபாட்டை. பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், விளம்பரங்களில். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகம் எது? இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், அக்னி சிறகுகள் அனைத்துமே. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு என்ன? 1997. விஸ்வநாதன் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு என்ன? 1988. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு என்ன? கேரம்போர்டு. அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறது? 14(1). PR அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட
ஆண்டு என்ன? 1990. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வி அறிவு பெற்றுள்ள மாவட்டம் எது? கன்னியாகுமரி. அடுத்தது பொறுத்துக. பாரபட்சம். பாரபட்சம் அப்படின்னா உங்களுக்கு மற்றவர்களை காற்றும் சிலரை தாழ்வாக நடத்துவது தான் பாரபட்சம் பார்க்குறதுன்னு அர்த்தம். ஒத்த கருத்து உருவாதல் அப்படின்னா தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. அடுத்தது பாகுபாடு. பாகுபாடை வந்து பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுறது. பிரிவு 14 சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்னு சொல்லுது. பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பை பற்றி பேசுது. ஓகேங்களா? அடுத்தது கோடிட்ட இடங்கள். 47வது வினா பாருங்கள். டேஷ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவது அப்படிங்கிறாங்க. பாரபட்சம் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவது. அடுத்த வினா. டேஷ் ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தார் அப்படின்னா 1931 அப்துல் கலாம் பிறக்கிறார். இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல்ரத்னா விருதினை முதலில் பெற்றவர் யார்னா விஸ்வநாதன் ஆனந்த். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் PR அம்பேத்கர் அவர்கள். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் தர்மபுரி. ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.